நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். முந்தைய காணொலியில நண்பர் ஒருவர் 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு தமிழ் இலக்கணத்தை பாடம் வாரியாக நடத்துங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு மட்டும் இல்லாம சரிங்களா, 10ஆம் வகுப்பு குறிப்பா 12ஆம் வகுப்பு போட்டித் தேர்வு எழுத போற மாணவர்கள் இருக்காங்களா, இன்னும் கொஞ்ச நாட்கள்ல, இன்னும் சிறிது நாட்கள்ல, இன்னும் ஒரு 10 நாட்கள் தான் இருக்குது பள்ளி தொடங்க போகுது இல்லைங்களா. அப்ப அவங்களோட நோக்கத்துக்காகவும் சரிங்களா, மாணவர்கள் இலக்கணத்தை தெளிவா சரியா புரிஞ்சுக்கணும் சரிங்களா, அந்த ஒரு நோக்கத்துக்காகவும் போட்டித் தேர்வுக்கு படிக்கின்ற மாணவர்கள் இருக்கீங்களா, உங்களுக்காகவும் சரிங்களா, போட்டித் தேர்வுகள் புரிந்து கொண்டு சரிங்களா, தமிழை புரிஞ்சுக்கிட்டு படிச்சோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி சரிங்களா. எப்பயுமே நான் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், நான் இதுக்கு முந்தைய காணொலி சரி இப்பயும் சரி, பாடத்தை புரிஞ்சுக்கிட்டு படிங்க சரிங்களா, மனப்பாடம் பண்ணவே பண்ணாதீங்க சரிங்களா. புரிந்து கொண்டு படித்தால் எதுவுமே எளிமைதான் சரிங்களா, கஷ்டம் கடினமானது ஒன்று இல்லவே இல்லை சரிங்களா. அந்த வகையில இன்னைக்கு நம்ம 10ஆம் வகுப்பு தமிழ் இலக்கணம் சரிங்களா, 10ஆம் வகுப்பு தமிழ் இலக்கணத்தை முதல் இயலா இருக்கக்கூடிய சொல் என்ற ஒரு இலக்கண பகுதி தான் பார்க்க போறோம் சரிங்களா. பார்க்கலாமா? முதல்ல இது சொல் அப்படின்னா என்ன சரிங்களா. நான் உங்களுக்கு ரொம்ப அப்படியே தூய தமிழ்ல அப்படியே தமிழ் இலக்கணத்துல அப்படிலாம் பேசல, நம்ம பேச்சு வழக்கிலே நடத்துறேன், ஏன்னா அப்பதான் உங்களுக்கு புரியும் சரிங்களா. அதனால நான் பேச்சு வழக்கிலே தொடர்றேன் சரிங்களா. சொல்னா என்ன? சொல்னா என்னப்பா? முதல்ல எப்பயுமே நம்ம ஒரு பாடத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி அந்த பாடத்தோட தலைப்பு என்ன அப்படிங்கிறது, அதோட பொருள் நம்ம உணர்ந்தாதான் நம்ம பாடத்துக்குள்ள இருக்கிறது என்ன அப்படிங்கிறது தெரியும் சரிங்களா. எந்த பாடமானாலும் எடுத்துக்கோங்க, இலக்கியம் இலக்கணம் உரைநடை எதுவாக வேணாலும் எடுத்துக்கோங்க, அந்த பாடத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி அந்த பாடத்துக்கான தலைப்பு ஏன் இந்த தலைப்பு வச்சிருக்காங்க, அந்த தலைப்பை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்குள்ள பாடத்துக்குள்ள போகணும் சரிங்களா. அப்ப சொல் அப்படின்னா என்ன? சொல்னா என்ன? இலக்கணத்தை 5ஆ பிரிச்சிருப்பாங்க இல்லைங்களா. எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணின்னு இல்லைங்களா, 5 வகைப்படும். அதுல எழுத்துக்கு அப்புறம் சொல், எழுத்துக்கள்லாம் சேர்வதுதான் சொல் சரிங்களா. அப்ப சொல்னா என்ன? அதுக்கு முன்னாடி எழுத்துனா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். இதுக்கு முந்தைய காணொலியிலும் நான் பதிவிட்டிருக்கேன் சரிங்களா. இருந்தாலும் அப்படியே ஒரு மேலோட்டமா சொல்றேன் பாருங்க. எழுத்து சரிங்களா, நம்ம அங்க இருக்கணும், வாடா வா வாங்க அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா. அப்ப நான் அந்த ஒளி எழுப்பும் போது அப்ப அங்கிருந்து அவன் வரான், அங்கிருந்து இங்க வரான் சரிங்களா. அப்ப நான் போடா அப்படின்னு சொல்லும்போது இங்கிருந்து அவன் போவான் சரிங்களா. இப்ப நான் வாடா என்ற ஒலிக்கு பதிலாக அந்த சவுண்ட் எழுப்புற இல்லைங்களா, அதுக்கு பதிலாக போடா அப்படின்னு நான் சொன்னா அப்படின்னா வச்சுக்கோங்க, அங்கிருந்து அவன் வருவானா? வரமாட்டான், இங்கிருந்து போவான். அப்ப அவனை ஒரு செயலை செய்ய வைக்கிறதுக்காகவோ இல்லை உன்னை கூப்பிடுறதுக்காகவோ நான் ஒரு ஒளியை எழுப்புறேன் இல்லைங்களா, ஒரு சவுண்டு விடுறேன் இல்லைங்களா, அந்த சவுண்டுக்கு ஒரு வரி வடிவம், அதாவது ஒளி வடிவத்துக்கு ஒரு வரி வடிவம் கொடுக்குறோம் இல்லைங்களா, அதுதான் எழுத்து சரிங்களா. இப்ப பாருங்க, ஆ ஆ அப்படின்னு என்ன சொல்றேன், ஒரு ஒலியை எழுப்பிட்டேன், அம்மா, ஆடு, இலை அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஒலியை எழுப்புறேன். அந்த ஒரு ஒலிக்கு இப்ப ஆ அப்படிங்கிற ஒரு ஒலிக்கு, ஒரு சவுண்டுக்கு ஒரு வடிவத்தை கொடுக்கணும். அந்த எப்படிப்பா இது இருந்துச்சு, இப்ப ஆ அப்படின்னு சொன்னா அந்த ஒலி எப்படி இருந்தது அப்படிங்கிறதுக்கு ஒரு வடிவத்தை கொடுக்குறோம் இல்லைங்களா, அதுதான் எழுத்து சரிங்களா. இந்த எழுத்து தமிழ்ல 247 எழுத்துக்கள் இருக்கு இல்லைங்களா. இந்த எழுத்துக்கள் தனித்து நின்று ஒரு பொருளை தரணும், அப்படி இல்லை சேர்ந்து நின்று ஒரு பொருளை தரணும். அதாவது ஒரு சொல் தனித்தோ அல்லது பல எழுத்துக்கள் சேர்ந்தோ ஒரு பொருள் தரும் வகையில அமைஞ்சுது அப்படின்னா சரிங்களா. இப்ப ஆ அப்படின்னு எடுத்துட்டா இது ஏதாவது ஒரு பொருள் தருமா? இப்ப பாருங்க, பூ, இது ஏதாவது ஒரு பொருள் தருமா? எழுத்து தான் சரிங்களா, ஆனா அது ஒரு பொருள் தருதா, ஏதாவது ஒரு பொருளை குறிக்குதா? இல்ல சரிங்களா. இப்ப பாருங்க, பூ, இந்த ஒரு எழுத்தை பாருங்க, பூ அப்படிங்கிறது ஒரு மலர் குறிக்குது இல்லைங்களா, ஒரு பூவை குறிக்காத ஒரு பொருள் தருது இல்ல. இப்ப பாருங்க, கை, கை ஒரு பொருள் தருது இல்ல. இப்ப வை, மை, பை, மா, இதெல்லாம் பாருங்க ஒரு எழுத்து தான், ஆனா ஒரு பொருள் தருது இல்ல. அப்ப ஒரு எழுத்து, அதாவது தனித்தோ, இப்ப ஒரு எழுத்து தனித்து நின்று பொருள் தரணும், அப்படி இல்லைன்னா சேர்ந்து நின்று பொருள் தரணும். அப்படி எப்படி அப்படின்னா பாருங்க, மா, ல, இர், இன், த, து, பாருங்க 1 2 3 4 5 6, அப்ப 6 எழுத்துக்கள் சேர்ந்து நின்றும் மலர்ந்தது. அப்ப மலர்ந்தது, அப்ப பூ எப்படி தெரியும், அந்த மலர்ந்தது, அப்ப அந்த மலர்ந்து முடிச்சது, அப்ப அந்த ஒரு பொருளை தருது இல்லைங்களா.
பாருங்க, ஒரு எழுத்து தனித்து நிற்கும் போதும் பொருளை தருது. அதே எழுத்துக்கள் பாருங்க, இது ஒரு எழுத்து, இது ஒரு எழுத்து, இது ஒரு எழுத்து, இது ஒரு எழுத்து தானே, அவர் சேர்ந்து வரும்போது ஒரு பொருளை தருது இல்ல. இப்ப இதே பாருங்க, இப்ப சு லா இந்து இரு மா அப்புறம் லா இந்த மாதிரி போட்டு பாருங்க, இது ஏதாவது ஒரு பொருளை தருதா? அதே எழுத்துக்கள் சேர்ந்துதான் நிக்குது, ஆனா ஏதாவது ஒரு பொருளை தருதா? தரல. அப்ப ஒரு எழுத்து தனித்து நிற்கும் போது பொருளை தரணும், சரிங்களா? அப்போ ஒரு எழுத்து தனித்து நின்றோ இல்ல பல எழுத்துக்கள் சேர்ந்து நின்றோ ஒரு பொருளை தந்துச்சு அப்படின்னா, சரிங்களா, பொருள் தரும் வகையில அமைந்தது அப்படின்னா அதுதான் சொல், சரிங்களா? அப்ப சொல்ல என்ன, ஒரு எழுத்து தனித்து நின்றோ பல எழுத்துக்கள் சேர்ந்து நின்றோ பொருள் தரும் வகையில் அமைவதுதான் சொல், சரிங்களா? இப்ப பாருங்க, மாடு, மா அப்படிங்கிற ஒரு சொல், டூ பாருங்க ஒரு சொல், அப்ப இரண்டு சொல் வருது இல்லைங்களா? ஒரு பொருள் தருதா? இங்க பாருங்க, புல் ஒரு பொருள் தருதா? தின்றது ஒரு பொருள் தருதா? இல்லைங்களா? அப்ப பாருங்க, இதுதான் சொல். ஒரு எழுத்து தனித்து நின்றோ இல்ல பல எழுத்துக்கள் சேர்ந்து நின்றோ பொருள் தந்துச்சு அப்படின்னா அது சொல். அந்த சொல்லே தொடர்ந்து நின்றுச்சு அப்படின்னா அது தொடர், சரிங்களா? அது பின்னாடி வகைகள்ல பார்க்கலாம், சரிங்களா? எப்படி அப்படின்னா பாருங்க, மாடு அப்படிங்கிறது ஒரு சொல்லா, புல் அப்படிங்கிறது ஒரு சொல்லா, தின்றது அப்படிங்கிறது ஒரு சொல். அப்ப மூணு சொல் இல்ல தொடர்ந்து வந்து ஒரு பொருளை, இது ஒரு பொருளை தருது இல்லைங்களா, அது வந்து தொடர், அதாவது வாக்கியம், சரிங்களா? இப்ப சொல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது இப்ப உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிச்சு இல்ல, இதுல எந்த வித குழப்பமும் இல்லைல்ல. அப்ப சொல் அப்படின்னா ஒரு எழுத்து தனித்தோ பல எழுத்துக்கள் சேர்ந்தோ பொருள் தரும் வகையில் அமைவதுதான் சொல். அப்ப இந்த சொல் பாத்தீங்க அப்படின்னா இரண்டு திணைக்கும் வருமா, சரிங்களா? இரண்டு திணை என்ன, உயர்திணை அக்ரிணை. அப்ப இரண்டு திணைக்கும் வரும். எப்படி? இப்ப உயர்திணை அப்படின்னா என்னது, மக்கள், பாருங்க மக்கள் அப்படிங்கிறது ஒரு சொல் இல்லையா? அப்ப பாருங்க, நா மா இ க இல் மக்கள், நாலு எழுத்துக்கள் சேர்ந்து வந்து ஒரு பொருளை தருது, அது உயர்திணை. மக்கள் அப்படிங்கிறது உயர்திணை குறிக்கும். இப்ப ஆடு, இப்ப பாருங்க இங்க பாருமா, மாடு, புல், இதெல்லாம் என்னது, இதெல்லாம் அக்ரிணை. பாருங்க, இது ஒரு எழுத்து, இது ஒரு எழுத்து, பொருள் தருதா? அப்ப பாருங்க ரெண்டு திணைக்கும் வருமா, அப்ப ஐந்து பால்களையும் வருமா, சொல்லுங்கிறது ஐந்து பால்களையும். எப்படி? இப்ப ஆண் பால், பெண் பால், பலர் பால், ஒன்றன் பால், பழைவன் பால். ஆண் பால் நடந்தான், ஆண் நடந்தான், ஒரு பையன் நடக்கிறான், அப்ப ஆணை குறிக்குது. நடந்தால் ஒரு பெண்ணை குறிக்குது இல்லைங்களா? நடந்தனர், அர், அது என்னது, பலர்பால், சரிங்களா? இங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, நம்ம இந்த நடந்தார்கள், அவர்கள், அவர்கள், இந்த கல் அப்படின்னு போட்டாதான் பன்மை அப்படின்னு நினைப்பாங்க. இந்த கல் அப்படிங்கிறது பன்மை தான் குறிக்கும், ஆனா அது அக்ரணியில தான் குறிக்கும். இப்ப ஆடுகள், மாடுகள், மரங்கள், சரிங்களா? அந்த மாதிரி பன்மையை குறிக்கும், அக்ரிணையில் உள்ள பன்மை, அதாவது மனிதர்கள் இல்லாத மற்றவை இருக்குதுங்களா, அதுதானே அக்ரிணை. அப்ப அந்த அக்ரிணையை குறிப்பதற்கு தான் இந்த கல் விகுதியை பயன்படுத்தணும், சரிங்களா? அப்ப நம்ம உயர்திணையில் இருக்கக்கூடிய ஒரு நபரை அவர் அப்படின்னு சொன்னாலே போதும். அர், ஆர், ஒரு, ஓர், இதெல்லாம் என்னது, உயர்திணையில இருக்கக்கூடிய பன்மையை குறிக்குது. இப்ப உயர்திணை பன்மையை குறிக்கணும் அப்படின்னா அர் அப்படிங்கிறத போட்டாலே போதும். இப்ப மாணவர்கள் அப்படின்னு போட்டா அது வந்து என்னது, அக்ரிணை. அது வந்து நீங்க ஒரு மாணவனை சொல்ல, சரிங்களா, அவனை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விலங்கை சொல்றீங்க, அப்ப விலங்கினத்தை குறிக்கிறீங்க, சரிங்களா? அப்ப அக்ரிணையை குறிக்கக்கூடியது அதெல்லாம், சரிங்களா? இப்ப மாணவர்கள், ஆசிரியர்கள், மருத்துவர்கள், வந்தார்கள், சென்றார்கள். எதுக்கு இத்தனை கல்? கல் விகுதி அப்படிங்கிறது அக்ரிணைக்கு பயன்படுத்தணும், சரிங்களா? நிறைய பேர் நான் பார்க்குறேன், நிறைய பதாய்களுக்கு இருக்கட்டும் இல்ல சுவரொட்டிகளா இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே பார்க்குறேன் அந்த கல் அப்படிங்கிற ஒரு விகுதி வந்து அக்ரிணைக்கு பொருணும், சரிங்களா? இப்ப மாணவர் அப்படின்னாலே முடிஞ்சுது, பன்மைதான் அதுவே, சரிங்களா? அது வந்து மதிப்பு பன்மை, நீங்க ஒருவரை குறிப்பிட்டாலும் சரி இல்ல பலரை சொன்னாலும் சரி, அர் அப்படிங்கிறத போட்டாலே போதும். மாணவர்கள் நிறைய இருந்தாங்கன்னா மாணவர் பலர், இல்ல மாணவர்கள் குறைவான எண்ணிக்கையில தான் மாணவர் சிலர். அந்த மாதிரி பலர், சிலர் அப்படிங்கிற அர் விகுதியை பயன்படுத்தினாலே அதுக்கு சரியானது, சரிங்களா? நம்ம கல் விகுதி தவறா பயன்படுத்திட்டு வரோம், சரிங்களா? அதை பார்த்தீங்கன்னா இனிமேல் திருத்திக்கோங்க, சரிங்களா? இப்ப சொல் அப்படின்னா நமக்கு என்னன்னு தெளிவா தெரிஞ்சிச்சு இல்லைங்களா? பாருங்க, இரு திணைக்கும் வரும், ஐம்பாலுக்கும் வரும், சரிங்களா? மூவிடங்களிலும் வரும், தன்மை, முன்னிலை, படற்கை அப்படின்னு சொல்லிட்டு மூவிடங்களிலும் இந்த சொல்லானது பொருள் தரும் வகையில இருக்கும். இப்ப நடந்தான்னு சொன்னா இல்லைங்களா, அது பொருள் தந்துச்சா? அப்ப பாருங்க, இந்த சொல்லானது
செய்யுள் வழக்கிலும் வரும், உலக வழக்கிலும் வருமா? அது என்னங்க உலக வழக்கம் அப்படின்னா நம்ம பேச்சு உலகம். இப்ப நான் சொல்றீங்களா பேச்சு உலகம் தான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் செய்யுள் வடிவில ஒரு கோர்வையா தமிழ் செந்தமிழ்ல பேசுறேன்னா இல்ல. உங்களுக்கு புரியுற வகையில எளிமையா நம்ம ஃப்ரெண்டோட உட்காந்து பேசிட்டு இருக்கோம்ல அந்த மாதிரி பேசுறோம் இல்லைங்களா, அதுதான் பேச்சு வழக்கு, அதாவது உலக வழக்கு. செய்யுள் வழக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும், செய்யுள் பாடல் அந்த மாதிரி தூய தமிழ்ல அந்த மொழி நடையில பேசுவது. அப்ப பாருங்க, செய்யுள் வழக்கிலும் வரும், உலக வழக்கிலும் வரும், பொருள் தரும் வகையில சொல். சரிங்களா? அப்ப பாருங்க, வெளிப்படையாகவும் வரும், ஒரு சொல்ல பொருள் தரும் வகையில அதை நம்மளால வெளிப்படையாகவும் சொல்ல முடியுமா, மறைமுகமாகவும் அந்த சொல்லை நம்மளால சொல்ல முடியுமா? பொருள் தரும் வகையில சொல் அப்படிங்கிறது எழுத்துக்கள் என்னது, பொருள் தரும் வகையில அமையணும். அது ஒரு எழுத்து தனியா வந்தாலும் சரி, இல்ல பல எழுத்துக்களா சேர்ந்து வந்தாலும் சரி, அது பொருள் தரும் வகையில அமையணும். சரிங்களா? இப்ப சொல் அப்படின்னா என்ன நமக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும். இதுல உங்களுக்கு எந்த வித குழப்பமும் இல்லைல்ல. இப்ப இதோட வகைகளுக்குள்ள போலாம்ல. இப்ப சொல்லோட வகைகள் பாத்தீங்கன்னா 3 இருக்கு. தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி அப்படின்னு. சரிங்களா? அது 3 என்னென்ன அப்படிங்கிறத இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப இந்த சொல்லானது 3 வகைப்படும். சரிங்களா? ஒண்ணு தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி. சரிங்களா? தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி. அது நீங்க தனிமொழி அப்படின்னா பாருங்க, தனி அப்படின்னா தனித்து நிற்பது இல்லைங்களா? அப்போ ஒரு சொல் தனியா வந்துச்சு அப்படின்னா அது தனிமொழி. மொழினாலும் சொல்னாலும் பதம்னாலும் கிளவினாலும் ஒண்ணுதான். சரிங்களா? இது சொல் என்ற ஒரு பொருளை தான் குறிக்கும். மொழினா இது என்ன சொல்றாங்க, சொல்ல பத்தி தானே ஐயா சொல்லிட்டு இருக்காரு, உடனே இந்த மொழி எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னு ஒரு குழப்பம் உங்களுக்கு வரக்கூடாது. ஏன் அப்படின்னா மொழினாலும் சொல்னாலும் பதம்னாலும் கிளவினாலும் இது 4மே சொல் அப்படிங்கிற ஒரு பொருளை தான் குறிக்கும். சரிங்களா? அப்ப அப்ப தனி மொழினா தனி சொல். அப்ப தனியா ஒரு சொல் வந்துச்சு அப்படின்னா பொருள் தரும் வகையில். சரிங்களா? பொருள் தராம இருந்துச்சு அப்படின்னா அது சொல் கிடையாது இல்லைங்களா? அப்ப சொல்னாலும் மொழினாலும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்ப தனி சொல், அப்ப தனியா ஒரு சொல் பொருள் தரும் வகையில அமைஞ்சுது அப்படின்னா, சரிங்களா, அது தனி மொழி. இப்ப பாருங்க, கண். கண் கண் அப்படிங்கிற ஒரு சொல் வந்து ஒரு உறுப்பை குறிக்குதா? அப்போ ஒரு பொருள் தருதா? பாருங்க, படி. படி, அது வந்து புத்தகத்தை படி அப்படின்னு சொல்லலாம், இல்ல நம்ம படிக்கட்டை ஏறும் இல்லைங்களா அந்த படி, அது எப்படி வேணாலும் குறிக்கலாம். ஆனா ஒரு பொருள் தருதா? பாருங்க, கண்ணன். என்னது கண்ணன் அப்படிங்கிறது? என்னது, ஒரு பெயர். சரிங்களா? ஒரு கண்ணன் ஒரு பெயர், ஒரு ஆணை குறிக்கக்கூடிய ஒரு பெயர். ஒரு பொருள் தருதா? பாருங்க, படித்தான். ஒரு ஆண் வந்து என்ன படித்தான், அது படிக்கின்றான், அப்ப படிக்கிறான், படித்தான், படிச்சு முடிக்கின்ற ஒரு செயல். அப்ப பாருங்க, படித்தான் ஒரு பொருள் தருதா? இந்த சொல்லலாம் தனியா தான் இருக்கு பாருங்க, இது ஒரு சொல் தான் தனி, இது ஒரு சொல் தான் தனியா தான் இருந்து பொருள் கொடுக்குது. கண்ணன் அப்படிங்கிறது ஒரு ஒரே சொல் தான் தனியா நின்று ஒரு பொருள் தருது. படித்தான் ஒரே சொல் தான் தனியா தான் நிக்குது அந்த சொல், பொருள் தருது. இந்த மாதிரி ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தரும் வகையில் அமைஞ்சுது அப்படின்னா அது தனி மொழி. சரிங்களா? அடுத்து தொடர்மொழி. தொடர், நம்ம தொடர் வண்டி, சரிங்களா, ரயில் சொல்லுவாங்க தொடர் வண்டி. பாருங்க, பெட்டி பெட்டியா இருக்கும், ஒரு தொடர்ந்து நின்று ஒரு வண்டியா மாறுது இல்லைங்களா? அப்போ அது ஏன் தொடர் வண்டி, பெட்டி பெட்டியா அப்படியே தொடர்ந்து இல்லைங்களா? அதே மாதிரி சொற்கள் வந்து ஒரு சொல் வந்து இன்னொரு சொல் இன்னொரு சொல் இன்னொரு சொல் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து நின்று ஒரு பொருளை தருவது. பாருங்க, கண்ணன் வந்தான். கண்ணன் அப்படிங்கிறது ஒரு சொல், வந்தான் அப்படிங்கிறது ஒரு சொல். சரிங்களா? கண்ணன் அப்படிங்கிறது ஒரு பெயரை குறிக்குதா? வந்தான் அப்படிங்கிறது அங்கிருந்து வந்தான், அப்ப அந்த வரிந்து முடித்த அங்கிருந்து இங்க வந்த ஒரு செயலை குறிக்குதா? பாருங்க, அப்ப இது ஒரு சொல் பொருள் தரும் வகையில இருக்கு, இது ஒரு சொல் பொருள் தரும் வகையில இருக்கு. ஆனா அந்த 2 சொற்கள் சேர்ந்து வந்து ஒரு பொருளை தருது இல்லைங்களா? அதுதான் தொடர்மொழி. சொற்கள் தொடர்ந்து நிற்குதா? அதுதான் தொடர்மொழி. பாருங்க, மலர் ஒரு சொல், வீட்டுக்கு அப்படிங்கிற ஒரு சொல், சென்றால் அப்படிங்கிற ஒரு சொல். பாருங்க, இது ஒரு சொல், இது ஒரு சொல், இது ஒரு சொல். சொல் வந்து சேர்ந்து நின்று ஒரு பொருளை தருதா? தருது இல்லைங்களா? அதுதான் தொடர்மொழி. தொடர்ந்து நின்று பொருள் தரணும். சரிங்களா? அடுத்த 3வது பாத்தீங்க அப்படின்னா பொதுமொழி. என்னங்க பொதுமொழி? மொழினா என்ன? சொல். அப்ப ஒரு சொல் வந்து தனித்து நிற்கும் போது, சரிங்களா, ஒரு சொல், சரிங்களா, அந்த சொல் தனித்து நிற்கும் போது ஒரு பொருளாகவும், அதே சொல்ல நம்ம பிரிச்சோம் அப்படின்னா அது வேறு ஒரு பொருளாகவும் தருவதுதான் பொதுமொழி.
மொழினா என்ன? சொல். மொழினாலும் சொல்னாலும் பதம்னாலும் கிளவினாலும் ஒண்ணுதான் சொல்லிட்டேன். இது எப்பயுமே நீங்க மறக்க கூடாது. சரிங்களா? சொல்லோட வேறு பெயர் என்ன அப்படின்னு கேட்டாங்க, மொழி, பதம், கிளவி, இதுல ஏதாச்சும் ஒண்ணு இருக்கும். சரிங்களா? அப்போ பாருங்க, பொது மொழி, பொதுவா இருக்கிறது என்னது? 2 பொருளுக்கு அது பொதுவா அமைகின்ற ஒரு சொல். சரிங்களா? என்ன 2 பொருள்? ஒரு சொல் தனித்து நிற்கும் போது ஒரு பொருளாகவும், அந்த சொல்லை நம்ம பிரிக்கும் போது வேற ஒரு பொருளாகவும் இருக்கும். சரிங்களா? இப்ப நம்ம உதாரணத்துக்கு வைகை அப்படி கேட்டோம்னா, வைகை என்ற ஒரு நதியை குறிக்கும். அதே சொல்ல பிரிங்க, வைகை அப்படின்னு பிரிச்சு அப்படின்னா கையை வைக்கின்ற ஒரு செயலை குறிக்குது. இல்லைங்களா? அப்ப பாருங்க, சேர்ந்து வரும்போது ஒரு பொருளாகவும் அந்த சொல்ல பிரிக்கும் போது வேறு ஒரு பொருளாகவும் வருது. இல்லைங்களா? இப்ப உங்க புத்தகத்துல 8 அப்படிங்கிற ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? 8 இது வந்து என்னது? 8 அப்படிங்கிறது ஒரு எண்ணை குறிக்குது. இல்லைங்களா? 8 6 7 8 அப்படிங்கிறது 7 8 8 அப்படிங்கிறது என்னது? ஒரு எண்ணை குறிக்குது. இந்த சொல்ல பிரிக்கு பாருங்க, எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, எல் கூட்டல் தூ. எல் அப்படின்னா எல் 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 எள்ளு கேள்விப்பட்டிருப்பீங்க, சாப்பிடக்கூடிய அந்த எள்ளு. தூ அப்படின்னா உன் அப்படிங்கிற ஒரு பொருள். சரிங்களா? பாருங்க, ஒரு சொல் தான் பாருங்க, தூ அப்படிங்கிறது ஒரு சொல் தானே, ஆனா அது பொருள் தருதா? தூ அப்படிங்கிறது என்னது? உண்ணுதல். சாப்பிடுறோம் இல்லைங்களா? நீங்க சாப்பிட்டியா? சாப்பிடுறோம் இல்லையா? அப்ப உண்ணுதல் என்ற ஒரு பொருளை தருது. அப்ப ஒரு சொல் தனியா வந்தாலும் பொருள் தரும் வகையில அமைஞ்சுது அப்படின்னா அது சொல் தானே. ஒரு எழுத்து தனியா வந்து பொருள் தரும் வகையில அமைஞ்சுது அப்படின்னா அது சொல் தானே. இல்லைங்களா? அப்ப பாருங்க, எல் அப்படின்னா என்னது? எல்லை. நம்ம வீட்டுல கூட எள்ளு மாவு செஞ்சு கொடுங்க. எல் அப்படிங்கிறது எல்லை. அப்ப எள்ளு சாப்பிட்டியா? அப்ப எல் உண்ணுதல். அப்ப பாருங்க, சேர்ந்து சொல்லும் போது ஒரு பொருளாகவும் அதை சொல்ல பிரிக்கும் போது வேறு ஒரு பொருளாகவும் வருது. இல்லைங்களா? இதுதான் பொதுமொழி. ஐயா, வைகை சொன்னீங்க, வைகை, அதை சேர்த்து சொன்னாலும் நதி அப்படின்னு சொன்னீங்க. பிரிக்கும் போது பாருங்க, அந்த சொல்லதான் பிரிச்சு பார்த்துருக்கீங்க. ஆனா இங்க பாருங்க, எழுத்தோட வடிவம் மாறி பிரிச்சிருக்கீங்க. இது எப்படி அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இதுக்கு ஒரு புணர்ச்சி விதி இருக்கு. சரிங்களா? இந்த எல் கூட்டல் தூ எப்படி 8ஆ மாறிச்சு அப்படின்னா, எல் இது வந்து நிலைமொழி. நம்ம புணர்ச்சி விதிப்படி பார்த்தீங்க அப்படின்னா, இது நிலைமொழி, இது வருமொழி. நிலைமொழியோட இறுதியில லகரம், அதாவது லா லா, இந்த லகரம் வந்துச்சு அப்படின்னா, வருமொழியோட முதல்ல தகர வரிசை வந்துச்சு அப்படின்னா, அதாவது இத்து. இங்க பாருங்க, இத்து கூட்டல் ஊதான தூ, அப்ப இத்து வந்திருக்கா? இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா, இந்த மேல் நோக்கு லகரம் இருக்கு இல்லைங்களா, இந்த லகரமானது ரகரமா மாறும். சரிங்களா? இந்த கீழ் நோக்கு லகரம், பொது லகரம் இருக்கு இல்லைங்களா, இந்த லகரமானது தகரமா மாறும். அதாவது இட்டு தகர ஒற்றா மாறும். எப்படி அப்படின்னா, இந்த எல் இருக்கு இல்லைங்களா, இந்த எல் வந்து இந்த லகரமானது இட்டா மாறும். சரிங்களா? அதே நேரத்துல வருமொழியோட முதல்ல இந்த தகரம் இருக்கு இல்லைங்களா, இதுவும் இட்டா மாறும். சரிங்களா? லகர ஈற்று புணர்ச்சி விதிப்படி. சரிங்களா? அதாவது இந்த லகரமும் இட்டா மாறும், இந்த மறுமொழியோட தகர வரிசை இருக்கீங்களா, அந்த தகர ஒற்றானது அதுவும் என்னது? இட்டா மாறும். அப்படி மாறிச்சு அப்படின்னா எப்படி வரும்? எட்கூட்டல் இட்கூட்டல் ஊ, இட்டு ஊ சேர்ந்து டூ. இல்லைங்களா? அப்ப பாருங்க, எட்கூட்டல் டூ எட்டு. புரியுது இல்லைங்களா? சரிங்களா? இந்த புணர்ச்சி விதி புரியுது இல்ல? இப்ப நம்ம புத்தகத்துல இருக்கக்கூடிய இன்னொரு எடுத்துக்காட்டு பொதுமொழிக்கு, வேங்கை. வேங்கை அப்படிங்கும்போது சேர்த்து வருகின்ற பொழுது அது வந்து வேங்கை மரம். சரிங்களா? வேங்கை என்ற ஒரு மரத்தை குறிக்குது. இதே சொல்ல பிரிங்க, பிரிக்கும் போது வேம் கூட்டல் கை. சரிங்களா? அதாவது வேம்னா வேகின்ற, அப்ப வேகின்ற கை, கை வந்து வேகின்ற ஒரு கையை குறிக்குது. இல்லைங்களா? அப்ப பாருங்க, வேங்கை சேர்ந்து வருகின்ற போது ஒரு பொருளாகவும், அதே சொல்ல நம்ம பிரிக்கும் போது அது வேற ஒரு பொருளாகவும் வருது. இல்லைங்களா? அதுதான் பொதுமொழி. சரிங்களா? இது எப்படி கொண்டு அப்படின்னா, அங்க பாருங்க, இது நிலைமொழி, இது வருமொழி. நிலைமொழியோட இறுதியில மகர ஈடு. சரிங்களா? மகர ஈற்று புணர்ச்சி விதிப்படி, சரிங்களா, எங்கெங்கெல்லாம் இம்மு வருதோ, சரிங்களா, நிலைமொழியோட இறுதியில மகர ஒற்று வந்தால் கண்டிப்பா அது நீங்கி, அதாவது மவ்வேறு ஒற்றழிந்து இனமின்மையும் தோன்றும் என்ற விதிப்படி. சரிங்களா? அதாவது நிலைமொழியோட இறுதியில மகர ஈறு மவ்வீறு ஒற்றழிந்து, அப்ப இந்த ஒற்றானது அழிந்து இனமின்மையும் தோன்றும். அதாவது வருமொழியோட முதல்ல வள்ளி எழுத்துக்கள் இருக்கீங்களா, காசா தாபா, இதோட இணை எழுத்துக்கள் தோன்றுமா.
அப்ப பாருங்க கை, அப்ப இதோட இணை எழுத்து கா, அதோட வரிசையில தானே வருது. அப்ப அதோட இணை எழுத்து என்ன? இங். அப்ப பாருங்க வேம் கூட்டல் கை வேங்கை. இங்க அதோட இணை எழுத்து வந்துருச்சா? புரியுதுங்களா எப்படி புணர்ந்துச்சு அப்படின்னு? அப்ப பாருங்க வேங்கை சேர்ந்து வருகின்ற பொழுது வேங்கை என்ற ஒரு மரத்தை குறிக்குது. அதே சொல்லை பிரிக்கும் போது வேம் கூட்டல் கை வேகின்ற கை என்ற ஒரு பொருள்ல வருது. அப்ப சேர்ந்து வருகின்ற பொழுது ஒரு பொருளாகவும் அதே சொல்லை பிரிக்கும் போது வேற ஒரு பொருளாகவும் வருது இல்லைங்களா? அதுதான் பொதுமொழி. அப்ப இப்ப உங்களுக்கு சொல்னா என்னன்னு தெளிவா தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? சொல்லோட வகைகள் என்னென்ன, அதாவது தனிமொழினா என்ன, பொதுமொழினா என்ன, தொடர்மொழினா என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு இப்ப தெளிவா தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுல எந்த வித குழப்பமும் இல்லைல்ல? சரிங்களா? சொல்னாலும் மொழினாலும் பதம்னாலும் கிளவினாலும் முன்னுதான் சொன்னா அதுலயும் உங்களுக்கு எந்த வித குழப்பமும் இல்லைல்ல? இப்ப அந்த பொதுமொழியில எப்படி புணர்ந்துச்சு அப்படின்னு புணர்ச்சி விதிப்படுத்தணும் இல்லைங்களா? அதுல எந்த வித குழப்பமும் இல்லைல்ல? சரிங்களா? இப்ப அடுத்து தொழில் பெயர். சரிங்களா? இந்த காணொலியை ரொம்ப பெரிய காணொலின்னு நினைக்கிறேன். சரிங்களா? அதனால இதோட காணொலியை தொடர்ந்து சரிங்களா வேற ஒரு காணொலியில தரேன். சரிங்களா? இந்த சொல் அப்படிங்கிறது ஒரு காணொலி ஆகும். இதுல இன்னொன்னு இருக்கீங்க தொழில் பெயர் வினையாளனின் பெயர். அப்ப அந்த தொழில் பெயரோட வகைகள் இருக்கும், வினையாளனின் பெயர் இருக்கு இல்லைங்களா? அதை நான் இன்னொரு காணொலியாகவும் கொடுக்குறேன். சரிங்களா? அப்ப 2 காணொலியை அதை நான் பிரிச்சு தரேன். இப்ப இந்த சொல் அப்படிங்கிறதுல சரிங்களா உங்களுக்கு ஏதேனும் ஒரு குழப்பம் இருந்துச்சோ இல்லை ஏதாச்சும் ஒரு புரிதல் இல்லாமலோ இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கீழே பின்னூட்டத்துல பதிவிடு. உங்க கேள்விகள் எதுவாக இருந்தாலும் அதற்கு நான் தெளிவா விடையளிக்கிறேன். சரிங்களா? விளக்கம் தரேன். இப்ப இதை முடிச்சுட்டு அப்படியே உடனே அடுத்த காணொலி வரும். சரிங்களா? தொழில் பெயர் அதையும் பாருங்க, உங்க நண்பர்களுக்கு பகிருங்க. இந்த ஒரு காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கு பகிருங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்பதான் நான் அடுத்தடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு வந்து சீக்கிரமா வந்து சேரணும். சரிங்களா? யூடியூப்